உள்ளூரில் அரசியல் பொதுக்கூட்டத்தில் நடந்த ஒரு அசம்பாவிதம் இந்தியாவிலே எங்கும் நடக்கக்கூடாது. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் இந்த சம்பவம் ஒரு பாடம். பொதுமக்களுடைய விலை மதிப்பில்லாத உயிர் இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம். இனிமேல் இதுபோல எந்த விதமான ஒரு சம்பவமும் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலே அரசியல் கட்சிகளுக்கு நடக்கக்கூடாது என்ற வகையிலே கோட்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய முடிவாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு நபர் விசாரணை ஒருபுறம் அரசு அறிவித்திருக்கிறது, மறுபுறம் தமாக உட்பட பல கட்சிகள் சிபிஐ விசாரணை தேவை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது எந்த விதமான முதல் நிலை அறிக்கையும் விசாரணையிலே வெளிவராத போது அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. காரணம், அசம்பாவிதம் நடந்துவிட்டது. இனியும் இது போன்ற அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. அதற்குண்டான கோட்பாடுகள் தான் இனிமேல் தேவை. ஏன் நடந்தது, எப்படி நடந்தது என்பது விசாரணை மூலம் உண்மை நிலை வெளிவர வேண்டும் என்பதிலும் மாற்று கருத்து இருக்க முடியாது. மேலும் இதில் பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு சினிமாவை இருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் சொல்கிறேன். இது ஒரு துயர சம்பவம், சோகமான சம்பவம், யாரும் எதிர்பார்க்காம நடந்த சம்பவம். நம்முடைய வீட்டில் உள்ள பெரியோர்கள், குழந்தைகள், அக்காள், தம்பி என்று இறந்த சம்பவமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஜனநாயகத்தில் அரசியல் கட்சிகள் கூட்டம் கூட்டும்போது பெரிய கட்சி, சிறிய கட்சி, பெரிய கூட்டம், சின்ன கூட்டம், இவைகளெல்லாம் தாண்டி வருகின்ற தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே கூட்டம் என்பதை வரும் காலங்களிலே அரசு உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வருங்காலங்களிலே நமக்கு இருக்கக்கூடிய கடமை. மத்திய அரசால் அனுப்பப்பட்ட குழு இன்னைக்கு செய்தியாளர் சந்திக்கிறாங்கன்னா இது விபத்து மாதிரி தெரியல சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேற்றைய தினம் பாரத பிரதமர் அவர்கள் தன்னால் நேரடியாக வர முடியாத சூழல் என்றாலும் கூட தமிழகத்திலிருந்து ஒரு 40 உயிர்கள் போயிருக்கிறது என்பதை உணர்ந்து வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நம்முடைய நிதியமைச்சர் அம்மா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களையும் நம்முடைய அமைச்சர் எல் முருகன் அவர்களையும் அனுப்பி ஆறுதல் கூறியதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். தொடர்ந்து மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாஜக அரசு கூட்டணி பொறுப்புணர்வோடு தமிழகத்திலே நடந்த நிலையை மனதிலே வைத்து வரும் நாட்களில் இதுபோன்ற நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு 8 பேர் கொண்ட உயர்குழு, அவ்வளவு பேரும் ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய மூத்த தலைவர்களை இங்கே தமிழகத்திற்கு அனுப்பி முதல் நிலையிலே என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்று விசாரித்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய முடிவை அவருடைய என்டிஏ கட்சியினுடைய தலைவரிடம் அவர்கள் கொடுப்பார்கள்.